அடுத்தது தற்போது நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கும் நேரு 2011 சொத்து குவிப்பு வழக்கிலும் மாநகராட்சி தொடர்பான முறைகேடு குற்றச்சாட்டுகளிலும் சம்பந்தம் பெற்றிருக்கிறார். இதையடுத்து 2023 இடி சோதனைக்கு பின் அரசு வேலை வழங்க லட்சக்கணக்கில் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர்ந்து கூட்டுறவுத்துறை அமைச்சராக உள்ள பெரியசாமி 2011 வருமானத்தை விட அதிக சொத்துக்கள் வைத்திருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டார். அடுத்தது இந்த வரிசையில் இப்போது விவசாயத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே பன்னீர்செல்வம் 1996 முதல் 2001 மற்றும் 2006 முதல் 2011 இந்த இரு காலங்களிலும் வருமானத்தை விட அதிக சொத்துக்கள் சேர்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் 2011 ஆண்டில் தனது சொத்துக்கும் மேலாக 44.59 லட்சம் மதிப்பில் சொத்துக்கள் குவித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் இப்போது பினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும் தங்கம் தென்னரசு அவருடைய சொத்து வருமானத்தை விட சுமார் 74.85 லட்சம் ரூபாய் சொத்துக்கள் குவித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். கூட்டுறவுத்துறை அமைச்சர் KR பெரியகருப்பன் அவரும் அவரது குடும்பத்தினரும் வருமானத்தை விட அதிகமாக சொத்து சேர்த்ததாக விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்தது. அவர் பொது பரிசோதனையின்படி சுமார் 1.10 கோடி மதிப்பிலான அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்தது அமைச்சர் அன்பரசன். அவர் மற்றும் அவரது உறவினர்கள் நெருக்கமானவர்களின் சொத்துக்கள் 1 கோடி மதிப்பில் வருமானத்தை விட அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதாக TVAC தெரிவித்தது. மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் 2001 முதல் 2006 வரை சொத்துக்கள் வருமானத்தை விட அதிகமாக சேர்த்ததாக FIR பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரிடம் இருந்து 17.74 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இது மட்டுமில்லாமல் அதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்த வைத்திலிங்கம் மீது கட்டிட அனுமதிக்காக 28 கோடி லஞ்சம் வாங்கியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற செய்தியும் OPS மீது 2001 முதல் 5 வரை அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் அவரும் அவர் குடும்பத்தினரும் வருமானத்திற்கு அதிகமாக 1.77 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை குவித்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இப்போதும் திமுகவின் MLAக்கள் மீதும் MPக்கள் மீதும் ஊழல் லஞ்சம் புகார்கள் தொடர்ந்து வருவது குறிப்பிடத்தக்கது. இதுவரை சொன்ன வழக்குகளில் பல இடைக்கால உத்தரவு என்றும் விசாரணை நிலுவையில் உள்ளது என்றும் சொல்லி திமுக கட்சி அமைச்சர்களின் ஆதரவாளர்கள் இந்த ஊழல் புகார்களை மறைத்து வருவதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர்.